नमस्ते स्कंदा सिद्धि यूट्यूब चैनल इन्नैक्कु नम्म मध्यमावुक्कु कहानी क्वेश्चन आंसर्स தான் பார்க்க போறோம். இதில் 6 ஸ்டோரிஸ் இருக்குது. நான் 6க்கும் உண்டான கொஷின் ஆன்சர்ஸை டீச் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஒரு 4 ஸ்டோரிஸோட கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணாலே போதும். இப்ராஹிம் யாத்ரியோं का सत्कार कैसे करता था? இப்ராஹிம் ட்ராவலர்ஸை எப்படி உபசரித்தான்? யாத்ரியோं ட்ராவலர் சத்கார் உபசரிப்பு எப்படி செய்தான்? इब्राहिम यात्रियों का उचित सत्कार करता था. इब्राहिम ट्रैवलर्स को तகுந்த உபசரிப்பு செய்தான். அவங்களுக்கு தகுந்த மாதிரி உபசரிப்பு செய்தான். கானே से சாப்பிட்றதுக்கு பஹ்லே முன்னாடி கானே से பஹ்லே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்ராஹிம் பிரார்த்தனா करता था. இப்ராஹிம் அவன் முஸ்லீமாக இருக்கிறதுனால அவன் முறையில் ப்ரே பண்ணுவான். यात्रियों को उसे दोहराना पड़ता था. ட்ராவலர்ஸ் அதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். தோஹ்ரானா ஃபாலோ தபி யாத்ரி கானா கா சக்தே தே, அப்போ தான் அந்த ட்ராவலருக்கு உணவு கொடுக்கப்படும், அவர்கள் சாப்பிட முடியும். செகண்ட் கொஷின், இப்ராஹிம் கோ क्यों गर्व हो गया? இப்ராஹிமிற்கு ஏன் கர்வம் ஏற்பட்டது? இப்ராஹிம் गरीबी में भी यात्रियों की सेवा करने में சமர்த்ததா. இப்ராஹிம் ஏழையாக இருந்தாலும் கூட ட்ராவலர்ஸ்க்கு சேவை செய்கிறதுல ரொம்ப ஈடுபட்டிருந்தான். அதாவது சேவை செய்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தான். வஹ் சோச்னே லகாக்கி, அவன் யோசிக்க ஆரம்பித்தான். என்னென்னா, மேரே பகவான் கே காரன், என்னுடைய கடவுளின் காரணத்தினால்தான், காரணிஹி மே நான் யஹ் சப், இது எல்லாத்தையும் கர் பா ரஹா ஹூ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மேரா தர்மஹி, என்னோட மதம்தான் சப்சே ஊஞ்சா ஹே, எல்லாத்தையும் விட உயர்ந்தது. இஸ்லியே உசே கர்வ ஹோ கயா, அதனால் அவனுக்கு கர்வமாகிவிட்டது. थर्ड क्वेश्चन, इब्राहिम ने गरीब बूढ़े को क्यों भोजन नहीं दिया? इब्राहिम ஏழை வயதானவருக்கு ஏன் உணவு கொடுக்கவில்லை? गरीब बूढ़े ने इब्राहिम की प्रार्थना को नहीं दुहराया. அந்த ஏழையான வயதானவர் இப்ராஹிமினுடைய பிரார்த்தனையை பின்தொடரவில்லை, ஃபாலோ பண்ணலை. इसलिए इब्राहिम ने उसे भोजन नहीं दिया, அதனால் இப்ராஹிம் அவருக்கு உணவு கொடுக்கவில்லை. தேவதூத் நே கியா கஹா, தேவதூதுவன் என்ன சொன்னான்? அவர் இப்ராஹிம் நே கியோ க்ஷமா மாங்கி, மேலும் இப்ராஹிம் ஏன் மன்னிப்பு கேட்டான்? தேவதூத் நே இப்ராஹிம் கோ சம்ஜாயா கி, தேவதூத் இப்ராஹிமிற்கு புரிய வைத்தான் என்னவென்றால், பகவான் சப்கா ஏக் ஹே, கடவுள் அனைவருக்கும் ஒருவரே. இப்ராஹிம் தேவதூத் கி பாத் சமஜ் கயா, இப்ராஹிம் தேவதூதுவன் சொன்ன விஷயத்தை புரிந்து கொண்டான். இஸ்லியே உஸ்னே பூடே சே மில்கர் க்ஷமா மாங்கி, அதனால அவன் அந்த வயதானவனை சந்திச்சு மன்னிப்பு கேட்டான். இந்த முறை செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். அந்த கொஷின் ஆன்சர்ஸ்லாம் இப்போ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. இருந்தாலும் செகண்ட் கொஷின் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. धन्यवाद.